Morning students, today we are going to see the topic linking frames containing text. So அதுக்கு முன்னாடி do you knowல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். In PageMaker, text and graphics that you draw or import are called objects. ஸோ நம்ம PageMakerல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டையோ இல்லை கிராஃபிக்ஸ் அதாவது இமேஜஸையோ நம்ம வந்து அதில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். அது ட்ரா அப்படின்னா அங்கே டைப் பண்ணலாம், இல்லை பிக்சர்ஸை நம்ம அங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். an object can be on a page or on the pasteboard. ஸோ ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அந்த பேஜ்லேயோ இல்லை பேஸ்போர்ட்லேயோ நம்ம வைக்கலாம். text can be contained either in text blocks or text frame. ஸோ டெக்ஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக்ஸில், அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸில் இருக்கும். ஸோ நம்ம பிளாக்லேயோ இல்லை ஃப்ரேம்லேயோ நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லிங்கிங் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன? சிங்கிள் ஃப்ரேம் மே நாட் பி லார்ஜ் enough to hold an entire story. When you are using a large amount of text, you can link frames together so that an entire story is visible. ஸோ சிங்கிள் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து லார்ஜ் டெக்ஸ்ட்டை வந்து ஸோ நம்மளால் வந்து டைப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி டைப் பண்ண முடியாதுன்றதால நம்மளுடைய என்டையர் ஸ்டோரி, அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து வேறு ஒரு லிங்க் ஃப்ரேம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டு லிங்க் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். ஸோ எப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ எப்படி அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா ட்ரா ஏ செகண்ட் ஃப்ரேம் வித் த ஃப்ரேம் டூல் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறையா டூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டூல் பாக்ஸில் போயிட்டு நிறைய ஃப்ரேம் டூல் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு டூலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் டு செலக்ட் இட். இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமை போய் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் அந்த ரெட் ட்ரையாங்கிள் டு லோட் த டெக்ஸ்ட் ஐக்கன். பாருங்கள், ஸோ இந்த இப்போ இமேஜ் பார்க்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமை போய் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் ஃப்ரேமை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். ஸோ கீழே பாருங்கள், பாட்டம் ஆஃப் த ஃப்ரேமில் ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று காமிக்குது பாருங்கள். கிளிக் த செகண்ட் ஃப்ரேம், பேஜ் மேக்கர் ஃப்ளோஸ் த டெக்ஸ்ட் இன்டு த செகண்ட் ஃப்ரேம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஸோ செகண்ட் ஃப்ரேம்லேயும் சேர்த்து ஜாயின்ட் ஆகிடும், ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் அது. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன் ஏ டெக்ஸ்ட் பிளாக் டு ஏ ஃப்ரேம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் பிளாக்லேருந்து ஃப்ரேமுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் கிரியேட்டட் டெக்ஸ்ட் இன் ஏ டெக்ஸ்ட் பிளாக், இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட் டு ஏ ஃப்ரேம், யூ கேன் டூ திஸ் பை யூஸிங் தி ஸ்டெப்ஸ். ஓகேவா? நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அதில் போய் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி முடிச்சாச்சு. அதை வந்து இப்போ நம்ம ஃப்ரேமில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரா த ஃப்ரேம் ஆஃப் யுவர் சாய்ஸ் யூஸிங் ஒன் ஆஃப் த பேஜ் மேக்கர்ஸ் ஃப்ரேம் டூல். ஸோ நம்ம ஒரு ஃப்ரேம் டூலை இப்போ வந்து நான் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அதை பாருங்கள், இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டேன். செலக்ட் த டெக்ஸ்ட் பிளாக் யூ வாண்ட் டு இன்சர்ட் த ஃப்ரேம். நம்ம கீழே டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். கிளிக் த ஃப்ரேம் while pressing the shift key. now both elements will be selected. இப்போ ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த ஃப்ரேமையும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃப்ரேமும் செலக்டடாக இருக்கும், அட் ஏ டைம் கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டும் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ போத் எலமெண்ட்ஸ் என்ன ஆகிடும்? செலக்டட் ஆகிடும். ஸோ சூஸ் எலமெண்ட் ஃப்ரேம் அட்டாச் கண்டென்ட் ஆன் த மெனு பார். ஸோ இப்போ மெனு பார்க்கு போயிடலாம். ஸோ அங்கே போய்ட்டு எலமெண்ட் அப்படின்ற மெனுவில் ஃப்ரேம்ன்ற ஆப்ஷனில் அட்டாச் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நவ் த டெக்ஸ்ட் அப்பியர் இன் த ஃப்ரேம். அதை கிளிக் பண்ண உடனே நம்ம டெக்ஸ்ட் பார்க்கில் இருக்க கண்டென்ட் எங்கே போய்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்குள்ளே போய்டும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் பிளாக்லேருந்து ஃப்ரேமுக்கு. இப்போ செப்பரேட் டெக்ஸ்ட் ஃப்ரம் த ஃப்ரேம். இப்போ ஃப்ரேமில் இருக்கிற டெக்ஸ்ட்டை தனியாக இப்போ என்ன பண்ண போகிறோம்? செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஒன் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் அட்டாச் டு ஏ ஃப்ரேம் ஆர் ஃப்ளோட் இன்சைட் இட், யூ கேன் செப்பரேட் த டெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ண போகிறோம்? இப்போ திரும்பவும் அகைன் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். டு செப்பரேட் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஏ ஃப்ரேம், கிளிக் த ஃப்ரேம் வித் த பாயிண்டர் டூல். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பாயிண்டர் டூல் இருக்கு இல்லையா? ஏரோ மார்க் ஒன்று இருக்கு இல்லையா? அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூஸ் எலமெண்ட் ஃப்ரேம் டெலிட் கண்டென்ட் இன் த மெனு பார். த டெக்ஸ்ட் வில் நாட் அப்பியர் இன் த ஃப்ரேம். இப்போ மெனு பார்க்கு போயிடலாம். ஸோ அங்கே எலமெண்ட்டில் ஃப்ரேமில் டெலிட் கண்டென்ட். ஸோ இதே மெனுவில் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதில் வந்து அட்டாச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் தான் பாருங்கள், அட்டாச் கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுவே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? இப்போ டெலிட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்த உடனே நமக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ தனியாக அட்டை வந்துடும். இதுதான் வந்து நம்ம வந்து செப்பரேட்டிங் டெக்ஸ்ட் ஃப்ரம் த ஃப்ரேம் அப்படின்றது. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு சேவிங் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம் ஃபைலை, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம், அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோன்னே அதே மாதிரி தான். The below section explains about various operations with the document. Saving a document. You can save your document for future use. Saving a document allows you to review later and edit the document. Saved file can be used on other computer also. ஓகேவா? ஸோ நம்ம எதுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் யூஸ். ஸோ எப்போ நமக்கு அந்த ஃபைல் வேணும்னாலும் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும், எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் போய்ட்டு நம்ம சேஞ்சஸும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ண ஃபைலை வேறு ஒரு கம்ப்யூட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஏ டாக்குமெண்ட் ஃபார் எ ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம போய்ட்டு ஒரு ஃபைலை ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் ஃபைல், சேவ் இன் த மெனு பார். ஓகேங்களா? ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிளிக் ஆன் த சேவ் ஐகான் இன் த டூல் பார். ஸோ அப்படி இல்லைனா ஐகான் இருக்கும் இல்லையா, டூல் பாரில் வந்து ஐகான்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ் வந்து அங்கே இருக்கும், அதில் போய் சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படியும் இல்லை அப்படின்னா கீபோர்டில் Ctrl+S. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ Ctrl+S என்ற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சேவ் பப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் சேவ் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணாலே இந்த பாக்ஸ் வந்து நமக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு ஃபைல் நேம் என்னவோ அதை போய்ட்டு நம்ம கொடுக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, த ஃபைல் நேம் இஸ் கிவன் இன் த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ். ஸோ நம்ம போய்ட்டு நமக்கு தேவையான ஃபைல் நேமை நம்ம கொடுத்துட்டு தென் கிளிக் சேவ் பட்டன். ஓகேங்களா? டு த சேவ் டாக்குமெண்ட். ஸோ சேவ்னு ரைட் சைடில் இருக்கு இல்லையா பட்டன், அதை போய் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். த டாக்குமெண்ட் இஸ் நான் சேவ்ட் அண்ட் ஃபைல் நேம் அப்பியர்ஸ் இன் த டைட்டில் பார். இப்போ நம்ம சேவ் பண்ண உடனே நம்ம ஃபைல் சேவ் ஆகிடுச்சு அப்படின்றது எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேம் வந்து நம்மளுடைய ஃபைலுடைய டாப்பில் டைட்டில் பாரில் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். ஓகே, once a file is saved under a name, to save it again the name need not be entered again. The file can be saved simply by selecting the file save command or by clicking the save button or clicking the Ctrl+S in the keyboard. ஸோ இப்போ ஒரு 4 லைனை டைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டூல் மட்டும் போட்டுட்டு நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அகைன் திரும்ப நம்ம இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு தடையும் நம்ம போய்ட்டு அந்த நேமில் வந்து நம்ம வந்து சேவ் அதே கிளிக் பண்ணாலே போதும். சேவ் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், இல்லை ஃபைலில் போய் சேவ்ன்ற கமாண்டை கிளிக் பண்ணால் போதும், அப்படி இல்லாட்டி Ctrl+S கிளிக் பண்ணால் போதும். ஏற்கனவே இருக்கிற நேம்லேயே நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அது பேர் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நேம் கொடுத்தாலே போதும் இல்லையா. ஸோ நம்ம ஃபைல் வந்து அதிலே போய்ட்டு சேவ் பண்ணிக்கும். ஓகே, சேவிங் எ டாக்குமெண்ட் வித் எ நியூ நேம் ஆர் இன் ஏ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைலை, அதே வந்து இன்னொரு காப்பி நான் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு காப்பி எனக்கு வேணும், அப்போ வேறு ஒரு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைனா வேறு ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு சேவ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் வந்து டி டிரைவில் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ இ டிரைவ்லையோ இல்லை எஃப் டிரைவ்லையோ இல்லை மை டாக்குமெண்ட்ஸ்லையோ எங்கேயா போய்ட்டு நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், யூ கேன் சேவ் ஏ டாக்குமெண்ட் வித் ஏ நியூ நேம் ஆர் இன் ஏ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் யூஸிங் சேவ் as command. So save as command creates a new copy of the document. So 2 versions of the document exist. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதே ஃபைல் மெனுவில் போய்ட்டு நம்ம சேவஸ் கமாண்டை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை ஏன் யூஸ் பண்ண போகிறோம்னா கிரியேட் ஏ நியூ காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ நியூ காப்பி வந்து நமக்கு கிடைக்கப்போகுது. ஸோ 2 versions of the document exist அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The versions are completely separate and the work you do on one document has no effect on the other. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா 2 காப்பீஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதனால் நமக்கு எந்த வித சேஞ்சஸுமே ஆகாது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் காப்பி வந்து அப்படியே தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். To save a document with a new name or in a different location. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வேறு ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் சேவ் as in the menu bar. Press Shift plus Ctrl plus S in the keyboard. ஸோ ஃபைல் மெனுவில் சேவ் as ஆப்ஷனை போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் பாருங்கள், சேவ் asக்கு Shift plus Ctrl plus S ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு சேவ் as அப்படின்ற சேவ் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு டைப் ஏ நியூ நேம் ஆர் ஸ்பெசிஃபை ஏ நியூ லொக்கேஷன். ஸோ நம்ம ஒரு நியூ நேம் நம்ம போய்ட்டு நமக்கு தேவையான லொக்கேஷனை சூஸ் பண்ணி அதில் போய் நம்ம டைப் பண்ணிவிட்டு கிளிக் த சேவ் பட்டன். ஸோ சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து சேவ் as. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஏ டாக்குமெண்ட். ஆஃப்டர் ஏ டாக்குமெண்ட் இஸ் சேவ்ட் இட் இஸ் நாட் க்ளோஸ்டு
It remains open so that the user can continue working. When the work is finished, the user should save and close the document. ஸோ நம்ம டாக்குமெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ சேவ் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம எதாவது வேலை செய்யணும் அப்படின்னும் போது அது ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ திரும்ப அதிலே போய்ட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணிருப்போம். ஸோ சேவ் பண்ணியாச்சு, ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நம்ம ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ண பாருங்கள். After saving, the document can be closed using the file close command in the menu bar. ஸோ சேம் ஃபைல் மெனு தான். ஸோ ஃபைல் மெனுவில் போய்ட்டு க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா Ctrl+W இந்த கீபோர்ட் W அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ W கொடுக்கும்போது அந்த ஃபைல் மட்டும் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகிடும். ஆனால் பேஜ் மேக்கருக்குள்ளே தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். நம்மளுடைய அந்த 1 பேஜ் ஆஃப் த டாக்குமெண்ட், அதாவது 1 பேஜ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். திரும்ப போய்ட்டு நம்ம நியூ ஓப்பன் பண்ணி வேறு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன். ஸோ ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? டு ஓப்பன் ஏ டாக்குமெண்ட் தட் ஹஸ் பீன் சேவ்ட் அண்ட் க்ளோஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் போய் அதில் ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா சூஸ் ஃபைல் ஓப்பன் இன் த மெனு பார் ஆர் கிளிக் ஓப்பன் ஐக்கான் இன் த டூல் பார் ஆர் ப்ரெஸ் Ctrl+O இன் த கீபோர்ட். ஓகேங்களா? ஃபைல் மெனுவில் போய் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஐக்கான் டூல் பாரில் இருக்குது இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா கீபோர்டில் Ctrl+O கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ நமக்கு வந்து இப்போ ஓப்பன் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இதில் போய்ட்டு த ஃபைல் நேம் இஸ் கிவன் இன் த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ். இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே மேலே எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ண உடனே நம்மளுடைய ஃபைல் எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும். த நேம் ஆஃப் த ஃபைல் டு பி ஓப்பன் கேன் பி சூசன் ஃப்ரம் த லிஸ்ட் விச் இஸ் டிஸ்பிளேட். ஓகேவா? ஸோ அது டிஸ்பிளேல இருக்கும். தென் கிளிக் ஓப்பன் பட்டன். நவ் த ரெக்வயர்ட் ஃபைல் இஸ் ஓப்பன். ஸோ நம்ம அங்கே நிறைய ஃபைல் சூஸ் ஆகுது, அதில் நம்மளுடைய ஃபைல் எதுவோ அந்த ஃபைலை போய் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே நாம் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.